Hi folks, this is Uwe. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரண்மனை 4 அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. அரண்மனை 4 இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, யோகி பாபு, தமன்னா, ராஷி கண்ணா, கோவை சகுலா, விடிவி கணேஷன் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து சுந்தர் சி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிபாபாதி வந்து மியூசிக் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிபாபாதி இந்த படத்தில் வந்து பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன சீன் கூட இவருடைய பிஜிஎம் நல்லா பெருசாக அந்த அப்படியே எலிவேட் ஆகி காட்டுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அஃப்கோர்ஸ் அரண்மனை 1, 2, 3 எல்லாத்துலேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணல. இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. தத்ரூபமாக அப்படின்றத விட பார்க்கும்போது அப்படியே நம்ம ஒரு மாதிரி அதை ரசிக்கும்படியாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டேரக்டர் சுந்தர் சி. எப்பப்பெல்லாம் சுந்தர் சிக்கு வந்து ஒரு சின்ன செட்பேக் வருது அப்பப்பெல்லாம் வந்து நானும் பெரிய டேரக்டர் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த அரண்மனை 4 வந்து அவருக்கு வந்து அப்படியேப்பட்ட ஒரு படம் தான். படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே நம்மளை போகே அடிக்க விடாமல் என்கேஜிங்காக வந்து வச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த கேஸ்டிங் யாருமே வந்து அன்வான்டாக வந்து இந்த படத்தில் இல்லவே இல்லை. ஸோ படத்தில் உள்ள எல்லாமே இந்த படத்துக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் வந்து கேஸ்டிங் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடிப்பை அவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. தமன்னாவாகட்டும், யோகி பாபுவோட காமெடி ஆகட்டும், கோவை சகலோட காமெடி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவங்க எல்லாமே வந்து படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஹாகாகவே போயிட்டு இருக்கும். சுந்தர் சி படம்னாலே வந்து காமெடி ஜாஸ்தியாகும். இந்த படத்தில் அரண்மனை 1, 2, 3லேயுமே காமெடி வந்து நிறைய இருக்கும். எந்த அளவுக்கு ஹாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக வந்து காமெடி இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாகர் தான் வந்து டாமினேட் பண்ணுது. காமெடி வந்து அங்கங்கே தான் வச்சுருக்காரு. பட் படம் ஃபுல்லாக நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு காமெடி சீன் ஒன்று வந்துருக்கும். அது வந்து ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த காமெடி வந்து பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ தேட்டருக்கு வந்து பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஹேகந்தாக் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். படம் லைட்டாக போக அடிக்கும். அதுக்கப்புறமேட்டு படத்தில் வந்து நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து அபத்தமாக தெரிஞ்சாலும் கூட இட்ஸ் ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் லெவலுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். மொத்தத்தில் அரண்மனை 4 வந்து பார்த்திங்கன்னா பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு வந்து என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்க தாராளமாக நீங்கள் வந்து அரண்மனை 4 வந்து போகலாம், என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.